பிரபலங்கள் அனுப்பியிருக்கிற கேள்விகள்ல திரு தாடி பாலாஜி அவர்கள் அரசியல் பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஐயா திரு தாடி பாலாஜி அவர்கள், உங்களை வணங்குகின்றேன். நீங்க அரசியல் பத்தி கேள்வி கேட்டிருக்கீங்க. நிச்சயமாக நான் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கய்யா. அரசியல் பற்றி எந்த கருத்தும் சொல்ல மாட்டேன். எந்த நாட்டுடைய அரசியலை பற்றியும் எந்த கருத்தும் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன் மட்டுமில்ல, கருத்தை நானே வைத்துக் கொள்வது கூட இல்லை. ஒரு சின்ன ரகசியம் சொல்லிடுறேங்கய்யா. அதாவது நான் 24 மணி நேரமும் ஏதாவது ஒரு வகுப்பு, தீட்சை அல்லது சத்சங்கம், ஏதாவது ஒரு ஆன்மீக செயல்களிலேயே இருக்கேன். பேசிக்கிட்டே இருக்கேன், மக்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதனால ஏதாவது ஒரு அரசியல் பற்றி, அரசியல்வாதிகளை பற்றி ஒரு கருத்தை நான் உள்ளுக்குள்ள வச்சிருந்தேன்னா அத சொல்லாமல் இருந்தாலும் அது உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு லோடு மாதிரி இருக்கும். சொன்னாலும் தேவையில்லாத சச்சரவு, என்னுடைய வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாதது. அதனால கருத்துக்களை சொல்லாமல் இருப்பது மட்டுமல்ல, அது மாதிரியான கருத்துக்களை வைத்துக் கொள்ளாமலே இருப்பதுன்ற முடிவெடுத்ததுனாலதான் எந்த கருத்துக்களையும் அரசியல் பற்றி, அரசியல்வாதிகள் பற்றி எந்த கருத்துக்களும் நான் வைத்துக் கொள்வதே இல்லை. அவங்க அரசியல்வாதிகள் தவறு அப்படின்லாம் நான் சொல்லவே வரல. தவறு சரின்ற அந்த நோக்கத்திலெல்லாம் கூட நான் போகவே இல்லை. கருத்தே வைத்துக் கொள்வதில்லை, கருத்து சொல்வதும் இல்லை. ஏன்னா அது என்னுடைய வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாதது. நாங்கள் அரசியலை கடந்த ஆன்மீக தேசம். இங்க முழுக்க முழுக்க பணத்திற்கு மதிப்பே கிடையாது, வரி கிடையாது, இராணுவம் கிடையாது, எந்த விதமான இந்த காவல்துறை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. யாராவது ஒருவேளை தவறு மீண்டும் அவர்களுக்குள் நிகழாமல், அந்த தவறுக்கு காரணமான மன அமைப்பே அவர்களுக்குள் இல்லாதவாறு அதை மாற்றிக்கொள்வதற்கான பிராயஷ்சித்தம் டிபார்ட்மெண்ட் தான் ஒன்று வச்சிருக்கோம். அவ்வளவுதான். பல பேர் கேட்கறது உண்டு. பல ஈவன் கடந்த சத்சங்கங்கள்லாம் கூட வர்ற மிகப்பெரிய கேள்வி, இது எப்படி ஒரு நிரந்தரமான அமைப்பாக மாற முடியும்? ஐயா, உலகம் போகிற போக்கில், உலகம் இயங்குகின்ற வேகத்தில் ஒரு சிறு இடத்திலாவது இது மாதிரியான நம்முடைய சனாதன இந்து தர்மம் சொல்லுகின்ற சத்தியங்களை சார்ந்து, அந்த சத்தியங்கள் சாத்தியம் என்பதை காட்டும் ஒரு சிறிய அளவிலான தேசத்தையாவது உருவாக்கிவிட வேண்டும், ஒரு மாடல் கம்யூனிட்டியாவது உருவாக்கிவிட வேண்டும். அப்படிங்கிறதுக்காக தான் பரமசிவன் இந்த கைலாசத்தை மலரச் செய்திருக்கின்றார். இது சாத்தியம் என்பதை நிரூபித்து விட்டோம். Nityanandam, thank you for watching, and if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. Don't forget to click the bell icon to receive the notifications.